இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக் கோரி முற்றுகையிடுமாறு அங்கு முற்றுகையிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பல்வேறு கட்ட தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்டோரும் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழும்பூர், சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடச் சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்படுகின்றனர். சில இடங்களில் அந்த பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரை கைது செய்யும் போது வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஆகியவை ஏற்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தில் இப்பொழுது இந்த கரு நாகராஜன் கைது செய்யப்படுவதற்கு முன் அவர் அளிக்கும் இந்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். கொடுக்கல, இத போராட்டமா கூட மாத்தி நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுக்கு அனுமதி இல்ல. ஏன் இந்த டாஸ்மாக் ஊழல் வெளியில போக கூடாது? 1000 கோடி ஊழல் இல்ல, இது 50,000 கோடி, 1 லட்சம் கோடி மக்கள் தலையில கை வச்சிருக்காங்க. மதுபான ஊழல் தான் தெலுங்கானா கவுந்திருக்கு, மதுபான ஊழல் தான் டெல்லி கவுந்திருக்கு. இதே மதுபான ஊழல் தமிழகமும் கவிழும். 2026 டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடச் சென்ற பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் இப்போது பேட்டி அளிக்க முற்படும் போது அதற்கு முன்பாகவே அவர் கைது செய்யப்படும் காட்சியை தான் இப்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக பல்வேறு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். அங்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில், அங்கு எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு போராட செல்வதற்கு அனுமதி கிடையாது, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தாங்கள் ஏற்கனவே முன்னரே இந்த போராட்டம் தொடர்பாக அனுமதி கோரி இருந்தோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் பாஜக தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பல இடங்களில் வாக்குவாதம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுப்பு ஆகியவற்றால் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பாக காவல்துறையினர் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியை நோக்கி வரும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டு அவர்கள் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு வினோத் செல்வம் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், கரு நாகராஜன் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு இப்போது பேருந்துகளில் ஏற்றப்பட்டு அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதே போல சட்டப்பேரவை வளாகத்திலும் அதற்கு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் செக்ரட்டேரியட் மற்றும் சட்டப்பேரவை வளாகத்திலும் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஜக எம்எல்ஏக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது கரு நாகராஜன் கைதாகுவது மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்படுவது. இதே போல வினோத் செல்வம் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள். டாஸ்மாகில் பணி நியமனம் மற்றும் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக நடைமுறைகளில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்றும் அவர்களை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பாஜகவினர் இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள டாஸ்மாக் அலுவலகமும் முற்றுகையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அவர்களது இல்லத்திலேயே இன்று முடக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வரும் வழியிலேயே காவல்துறையினரால் வெளிமறிக்கப்பட்டு கைது செய்யப்படும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 இடங்களில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கான போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் மற்றும் சாலையில் மறியலில் ஈடுபட்டோர் காவல்துறை வாகனத்தில் ஏற மறுப்பு தெரிவித்து காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பல இடங்களில் இதுபோன்று பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தை நோக்கி செயல்பட வரும்போது அந்த 4 இடங்களிலும் கைது செய்யப்பட்ட அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1000 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பாஜகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு.